பாண்டவர்கள் காடுகளில் வாழ்ந்து வந்த சமயம். அவர்கள் ஒரு நாள் ஒரு காட்டில் பயணிக்கும் போது வறட்சியும் தாகமும் அவர்களை மிகுந்த போராட்டத்துக்குள்ளாக்கியது. அவர்கள் நீரை கண்டுபிடிக்க விரும்பினார்கள். தண்ணீர் தேடும் பொறுப்பை நகுலன் எடுத்துக்கொண்டான். சிறிது நேரம் தேடிய பிறகு ஒரு அழகான நீர்நிலையை கண்டான். ஆனால் அவன் தண்ணீர் பருகுவதற்கு முன் யட்சன் ஓரிடத்திலிருந்து பேசினான். இந்த நீரை பருகும் முன்பு எனது கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும், இல்லை என்றால் நீ உயிரிழப்பாய் என்றார். தீவிரமாக தாகமுற்றிருந்த நகுலன் யக்ஷனின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான். உடனே அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான். அதனைத் தொடர்ந்து சகாதேவன், அர்ஜுனன், பீமன் ஆகியோரும் ஒருவருக்கு பிறகு நீர்நிலையை அடைந்தனர். அவர்கள் அனைவரும் யக்ஷனின் எச்சரிக்கையை புறக்கணித்து தண்ணீரை பருகினர். உடனே அவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தனர். யுத்தத்தில் வெற்றி கொடி நாட்டிய சகோதரர்கள் மயங்கி கிடப்பதை பார்த்த யுதிஷ்டிரர் மிகுந்த வருத்தம் அடைந்தார். பிறகு அவர் யட்சனின் எச்சரிக்கையை கவனமாக கேட்டார். யட்சா, உன் கேள்விகளுக்கு நான் பதில் கூறுவேன். என் சகோதரர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த உலகில் மிகுந்த ஆச்சரியம் எது என்று யட்சன் கேட்டார். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இறப்பதை பார்த்தும் மற்றவர்கள் தங்களை நிலையான வாழ்க்கை உடையவர்கள் என நினைப்பது, இதுதான் உலகின் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று தர்மன் பதில் உரைத்தார். மனிதனுக்கு மிகச் சிறந்ததென்று கருதப்படும் வெற்றி என்ன என்று யட்சன் கேட்டார். தன் உள்ளத்தை கடப்பதுதான் மிகச் சிறந்த வெற்றி. தனக்கு உள்ளே இருக்கும் கோபம், பேராசை, பொறாமை ஆகியவற்றை வெல்லும் மனிதன்தான் உண்மையான வெற்றி பெற்றவன் என்று தர்மன் பதில் உரைத்தார். எதை விட்டுவிட்டால் மனிதன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று யட்சன் கேட்டார். அதற்கு தர்மன், கோபத்தை விட்டுவிட்டால் மனிதன் தினமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இந்த உலகில் எது தூய்மையானது என்று யட்சன் கேட்டார். அதற்கு தர்மன், அன்பும் உண்மைத்தன்மையும் தான் என்றார். எதை செயல்படுத்தும் சக்தியால் சூரியன் உதயமாகிறது என்று யட்சன் கேட்டார். அதற்கு தர்மன், பிரம்மத்தின் சக்தியால் சூரியன் உதயமாகிறது என்றார். என்று அதற்கு யட்சன் கேட்டார். காற்றை விட வேகமானது எது என்று அதற்கு யுதிஷ்டிரர், மனிதனின் மனம் காற்றை விட வேகமானது என்றார். யட்சன், உலகில் மிகப்பெரிய தர்மம் எது என்று கேட்டார். அதற்கு யுதிஷ்டிரர், அஹிம்சைதான், இன்னொருவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தர்மம் என்றார். யட்சன் கேட்டார், மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய செல்வம் எது? அதற்கு யுதிஷ்டிரர், நோய் இல்லாத வாழ்வுதான் என்றார். யட்சன் கேட்டார், யார் உண்மையாக செல்வம் கொண்டவர்? அதற்கு யுதிஷ்டிரர், தன்னிடம் உள்ளதை சந்தோஷமாக ஏற்கும் மனிதன் உண்மையான செல்வம் கொண்டவர். கடைசி கேள்வியை யட்சன் கேட்டார். உலகின் மிகப்பெரிய அதிசயம் என்ன? அதற்கு யுதிஷ்டிரர், ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் இறக்கின்றன. ஆனால் உயிருடன் இருக்கும் அனைவரும் தங்களை சாகாதவர்கள் என்று நினைத்து வாழ்கிறார்கள். இதுவே உலகின் மிகப்பெரிய அதிசயம் என்றார். யட்சன் யுதிஷ்டிரரின் பதில்களை பாராட்டி அவரிடம் ஒரு வாய்ப்பு அளித்தார். நீ உன் சகோதரர்களில் ஒருவரை உயிர்ப்பிக்கலாம். யாரை தேர்வு செய்கிறாய்? அதற்கு யுதிஷ்டிரர், நான் நகுலனை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். யட்சன் ஆச்சரியமாக, ஏன் பீமன் அல்லது அர்ஜுனனை அல்ல? அவர்கள் பெரிய வீரர்களே. அதற்கு யுதிஷ்டிரர் கூறினார், என் தாய் குந்திக்கு நான் இருக்கிறேன். ஆனால் என் இரண்டாம் தாய் மாத்திரிக்கு ஒரு குழந்தையும் இல்லை. நீதியை பாதுகாக்க அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு மகன் வாழ வேண்டும். அதனால் நகுலனை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றார். யட்சன் தனது உண்மையான யமதர்ம ராஜாவின் உருவத்திற்கு மாறி யுதிஷ்டிரரின் தர்மத்தையும் நேர்மையையும் பாராட்டி அனைத்து சகோதரர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்தார்.